ஹலோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நடந்த நம்ம இந்தியா மேட்சை பற்றி தான் பேச வந்திருக்கோம். எஸ்டர்டே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன T20 சீரீஸில் நம்ம பாய்ஸ் அடிச்சு போட்டாங்க. நம்ம பாய்ஸ் சின்ன பசங்களாம் சேர்ந்து இருங்கடா எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரண்டாங்கிற மாதிரி நம்ம பாய்ஸை கூட்டிகிட்டு வந்து நேற்று சம்பவம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எஸ்டர்டே நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸு, நிறைய என்ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை வந்திருந்தாருங்க கிரவுண்டுக்கு. தலை வந்து மாஸ் பண்ணியிருந்தார். பார்க்கும்போது இந்த 3 பேர்த்தையும் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது எப்பா அந்த கால நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பும்ரா பயங்கரமாக பவுலிங் போட்டிருக்காரு. நம்ம அக்ஷர் பட்டேலும் கூட சேர்ந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. பும்ரா கம்பேக் கொடுத்துருக்காரு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டிங் லைனப் ரோக்கோ நேற்று கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரோக்கோ கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சூப்பராக ஆடுவாங்க நம்பிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுப்மன் கில் பயங்கரமாக பேட்டிங் ஆடிட்டு இருந்தார். கொஞ்சம் இன்ஜுரினால் மறுபடியும் உள்ளே போக வேண்டியது அவசியமாக போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கடன்னு வந்தோம்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர், நம்ம தமிழ் பாய் சூப்பராக பண்ணியிருக்காரு. நேற்று நல்லா ஆங்கர் ரூல் மாதிரி நல்லா நின்று பொறுமையாக ஆடி மேட்ச்சை கடைசி கொண்டு போய் 6ஓட மேட்ச்சை முடிச்சிட்டாரு. கூட நம்ம அக்ஷர் பட்டேல் தான், அவரும் சூப்பராக ஆடி இருந்தார். ஓவராலாக மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஓசமான மேட்சாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்தியா இப்படி ஜெயிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்சுமே ஜெயித்தாங்கன்னா நம்ம இந்தியா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு மாதிரி இருக்கும். இங்கிலாந்து T20 சீரீஸில் தோற்றது ஓடிஐயில் ஜெயிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம பாய்ஸ் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தலையை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக பேசிட்டேன். அந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை நேற்று கிரவுண்டுக்கு வந்திருந்தார். எல்லா மேட்ச்சுக்கும் வராருங்க. T20 ஓடிஐ மென்ஸு எல்லா மேட்ச்சுக்கும் வராரு. ஒரு வேளை இருக்குமோங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 27 வேர்ல்டு கப்பில் தலை தான் மென்டாராக வருவாருங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் தலை மென்டாராக வந்தார்னா, ரோக்கோ காம்பினேஷனில் தலை மென்டாரில் கப் அடித்தாங்கன்னா போதுங்க. 2019 நடந்த அந்த ஒரு மனவலிக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்குங்கிற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக மென்டாராக வருவான்னு நம்பலாம். வந்தார்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்த மேட்ச்சு 16ஆம் தேதி நடக்குது. அடுத்து 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன நாளைக்கு தான் மேட்ச் மறுபடியும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து 15, நாளைக்கு 16. அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு மேட்ச் வந்து நம்ம ரோக்கோ காம்பினேஷன் பயங்கரமாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். நடக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.